மஞ்சோம் எதற்கும் மஞ்சோம் எங்கும் மஞ்சோம் எப்போது மஞ்சோம். அனைவருக்கும் வணக்கம். பாரதியின் யூடியூப் சேனலுக்காக கோவையிலிருந்து கோவையானந்த். கடந்த வாரங்களில் மிக முக்கியமான பிரச்சனையாக தமிழகத்தில் நிலவியது பார்த்திங்கன்னா இந்த திருப்பரங்குன்றம் விஷயம். அதில் அந்த மதுரையில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி அப்படின்னு சொல்லிட்டு திமுக அதிமுக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இரு பெரும் எதிர்தரப்புகளாக இருக்கக்கூடிய எதிர் சித்தாந்தமுடைய நபர்களாக இருக்கக்கூடிய அதிமுக திமுக உட்பட இடதுசாரி கும்பல்கள் அனைத்தும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து அதை மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொண்டே கொடுத்துருக்காங்க. அதில் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா, மதுரையில் இருக்கக்கூடிய 6 படை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவினுடைய அடிப்படையில் அந்த மலையை சிக்கந்தர் மலை என்று முடிவு செய்வதாகவும், அடுத்தது அந்த மலையில் கொண்டு போய் ஆடு கோழிகளை அறுத்து சமையல் செய்வதற்கு அனுமதி கேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த நபர்கள் எல்லாரும் 4-5 பேர் இந்துவாக இருப்பது மாதிரி அந்த இதில் கொடுத்துருக்காங்க. அதிமுகவை சேர்ந்த மோகன்தாஸுங்கிற நபர், அடுத்து திமுகவை சேர்ந்த கிருஷ்ணா பாண்டிங்கிற நபர், அடுத்தது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு நபர் ஏஎஸ்வி மகேந்திரன் சொல்லிட்டு மாநில செயலாளராக இருக்கார். இந்த காங்கிரஸ் கட்சி இந்த விஷயத்தில் திருப்பரங்குன்றம் விஷயத்தில் ஏன் இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சுருக்காங்க? இதே காலத்தில் இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி சென்றோம்னா இந்த காங்கிரஸ் கட்சி திருப்பரங்குன்றம் விஷயத்தில் எப்படி ஒரு நிலைப்பாட்டில் இருந்திருக்காங்கங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை நம்ம உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காகத்தான் இந்த காணொலியை போட்டிருக்கோம். இன்றையிலேருந்து பின்னோக்கி போகும்போது 1957 1967 வரையும் 2 முறை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் திருப்பரங்குன்றம் தொகுதியில் எம்எல்ஏவாக ஒரு இந்து இருந்திருக்கார். எப்பேற்பட்ட இந்துன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியில் இருந்துக்கிட்டு ஒரு இந்துவாக இருந்திருக்காரு. அன்றைக்கு எந்த கட்சியில் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கும் அவங்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய வகையில் இருந்திருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்துலன்னு பார்த்தீங்கன்னா, 1957 இந்துக்களின் புனிதமான மனையில் பாகிஸ்தான் கொடியின் வடிவமைப்பில் இருக்கக்கூடிய அந்த பிறை நட்சத்திரமும் பச்சை வண்ணத்தில் அதை பொறித்து திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் ஏகப்பட்ட இடங்களில் பறக்க விட்டுட்டாங்க. இதை கேள்விப்பட்டு ஐயா சின்ன கருப்பத்தேவர் அன்றைய திருப்பரங்குன்ற சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்தவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, 700 நபர்களோட இந்துக்களோட சேர்ந்து அந்த பகுதியில் மிகப்பெரிய அறவழி போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. இதை கண்டு அன்றைக்கு மெட்ராஸ் மாகாணத்தினுடைய முதல்வராக இருந்த பிரகாசம்னு சொல்கிறவர் நேரடியாக அந்த களத்தில் இந்துக்கள்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. அப்போ நம்ம மதிப்புக்குரிய சின்ன கருப்பத்தேவர் ஐயா அவர்கள் 1931 லண்டன் பிரைவசி கவுன்சிலில் நடந்த வழக்குகளினுடைய தீர்ப்பு எடுத்து கொடுக்குறாரு. இந்த திருப்பரங்குன்றம் மலை முழுக்க இந்துக்களுக்கானது அப்படின்னு 1931 ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டு அது லண்டனில் இருக்கக்கூடிய பிரைவசி கவுன்சில் வரையும் போய் ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருக்கோம். அந்த ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் எடுத்து காட்டினதுக்கு பிறகு அன்றைக்கு சென்னை மாகாணத்தினுடைய இன்றைக்கு தமிழக முதல்வர் போல அன்றைக்கு சென்னை மாகாணத்தினுடைய முதல்வராக இருந்த பிரகாசம் ஐயா அவர்கள் முடிவெடுத்து அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கண்டிருக்காரு. அப்படின்னு பார்த்தோம்னா, இது இந்துக்களுக்கான மலை, இந்த இடத்துல இந்த பாகிஸ்தான் சின்னங்கள் மாதிரியோ இல்லை இஸ்லாமிய அடையாளங்கள் இருக்கக்கூடாதுங்கிறத ஒரு தீவிரமாக முடிவெடுத்து இருந்திருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு நபர் இருந்த கட்சி இன்னைக்கு அந்த மலையை அஸ்தப்படுத்தக்கூடிய நோக்கில் ஆடு கோழிகளை போய் அறுப்போம்னு சொல்லி இந்த ஏஎஸ்வி மகேந்திரன் சொல்லக்கூடிய மாநில செயலாளர் காங்கிரஸில் இருக்கார். அப்பேற்பட்ட துரோகத்தை இன்னைக்கு இந்துக்களுக்கு வழங்கியிருக்கார். அன்றைக்கு இந்துக்கள் ஒரு ஒற்றுமையாக இருந்திருக்காங்க, ஓரணியில் இருந்திருக்காங்க. இந்துக்களினுடைய வாக்குக்காக அவர் நடந்துக்கிட்டாருன்னு நம்ம சும்மா சொல்லிட முடியாது. அவருக்கு ஒரு உணர்வு இருந்திருக்கு. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 1941 அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய ஒன்றிய பஞ்சாயத்து பிரசிடென்டாக இருந்திருக்கிறாரு. அப்போ அந்த நிலத்தினுடைய வரலாறு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய உண்மையான உரிமைக்காக போராடி இருக்காரு. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது இங்கே தமிழகத்தில்? இந்த திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் காங்கிரஸ் கட்சியாகட்டும் விடுதலை சிறுத்தைகளாகட்டும் இடதுசாரி கும்பல்களாகட்டும் இதுலையெல்லாம் இந்துக்கள்ங்கிற பேரில் இந்து விரோதிகள் நிறைஞ்சிருக்காங்கிறது இந்த வரலாற்றின் மூலமாக தெரிஞ்சிருக்கு. அதனால் வரக்கூடிய பிப்ரவரி 4 இந்து முன்னணி ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அறவழி போராட்டத்தில் நீங்கள் எந்த கட்சியில் வேணாலும் இருங்க, திமுகவில் அரைகுறை இந்துவாக இருங்க, அதிமுகவில் அரைகுறை இந்துவாக இருங்க, இல்லை இந்த காங்கிரஸ் கட்சியில் அரைகுறை இந்துவாக இருங்க. நீங்கள் அரைகுறை இந்துக்களாக கூட இருக்கணும் அப்படின்னா
நீங்கள் வந்துட்டு வரக்கூடிய பிப்ரவரி 4ஆம் தேதி இந்து முன்னணி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்றம் மலையினுடைய புனிதம் காப்பதற்காக ஒரு ஆர்ப்பாட்டம் அறவழியில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில் அனைவருமே வந்து கலந்துக்கணுங்கிறது இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். அனைவரும் அந்த நிகழ்ச்சியில் வந்திருந்து ஒரு இந்து சக்தியை ஏற்படுத்தி காட்ட வேண்டியது வந்து நம்மளுடைய அத்தியாய கடமையாக இருக்குதுங்க. ஏன்னா எவ்வளவோ இடங்களை இவங்க ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் போல இந்துக்கள் எங்கெல்லாம் ஒன்றுபடுகிறார்களோ, எங்கெல்லாம் இந்துக்களினுடைய அடையாளங்கள் இருக்கிறதோ, எங்கெல்லாமே இவர்கள் அந்த நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள்ங்கிறத நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். இந்திய தொல்லியல் துறையினுடைய ஆண்டறிக்கை 1908ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட ஒரு பல்லவர்கள் எடுத்த குடைவரை கோயிலை காணோம். பொதியுகம் 6ஆம் நூற்றாண்டில், இன்றையிலிருந்து 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி மகேந்திரவர்ம பல்லவன் எடுப்பித்து வைத்த ஒரு குடைவரை கோயிலை காணோம். யாரும் பேச மாட்டாங்க. கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளாக தமிழகம் இப்பேற்பட்ட சீரழிவுகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கு. இந்த வழிபாட்டு இடங்கள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டு அது மாற்று மத வழிபாட்டு இடங்களாக மாற்றுவது இன்றைக்கு நேற்று தொடங்கினதில்லை. காலத்தால் 13ஆம் நூற்றாண்டில், இன்றையிலிருந்து 700 ஆண்டுகள் முன்னாடி இந்த நிகழ்வுகள் தொடங்கியிருக்கு. மாலிக் கஃபூரினுடைய படையெடுப்பு நிகழ்ந்த போது திருச்சியில் சமயபுரம்னு இன்னைக்கு சொல்லக்கூடிய பகுதி அன்றைக்கு கண்ணனூர்னு இருந்திருக்கு. ஒய்சாளர்களினுடைய தலைமையிடமாக இருந்திருக்கு. அந்த ஒய்சாளர்களினுடைய கலைப்பானையில் கட்டப்பட்ட ஒய்சாலேஸ்வரர் ஆலயம் அன்றைக்கு அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போய் மூல ஆதார சிலைன்னு சொல்லக்கூடிய சிவலிங்கம் உடைக்கப்பட்டு அந்த கோயில் வந்து பள்ளிவாசலாக மாற்றப்பட்டிருந்திருக்கு. அதை வந்துட்டு கம்மனோடையார் இந்து சாம்ராஜ்யத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தினதுக்கு பிறகு அந்த இந்து மத ஆலயம் இஸ்லாமிய பள்ளிவாசலாக மாற்றப்பட்டதை மீண்டும் இந்து வழிபாட்டு முறைக்கு இந்த ஆலயமாக கொடுத்திருக்கிறாரு. அதே போல் இங்கே நம்ம கொங்கு நாட்டு பகுதியில் தாராபுரம்ங்கிற ஊரில் உத்தர வீரராக சுவாமி பெருமாள் கோயில் கோட்டைக்காடுங்கிற பகுதியில் இருக்குது. அந்த ஆலயம் இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பின் போது இஸ்லாமிய பள்ளிவாசலாக மாற்றப்பட்டிருந்திருக்கு. மீண்டும் கம்மனோடையார் இந்து சாம்ராஜ்யத்தை தமிழகத்தில் நிறுவியதுக்கு பிறகு அது இந்து வழிபாட்டிற்கு வந்திருக்கு. அதனால் இந்து உரிமைக்காக பிப்ரவரி 4ஆம் தேதி இந்து முன்னணி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த அறவழி போராட்டத்தில் இந்துக்கள் வந்து குடும்பமாக போய் கலந்துக்கணுங்கிறத வேண்டுகோளாக வைக்கிறோம். இல்லைன்னா நம்ம வந்துட்டு மத அடையாளங்களான திருமண் வைக்க முடியாது, திருநீர் வைக்க முடியாது. நாளைக்கு இவங்க என்ன நிலைமையில கொண்டு போய் விடுவாங்கன்னா நமக்கான உரிமைகள் எதுவுமே இல்லாமல் போயிடும். அதனால் இந்து உரிமைக்காக பிப்ரவரி 4ஆம் தேதி நம்ம எல்லாரும் இயக்கம் சார்பு இல்லாமல், கட்சி சார்பு இல்லாமல், இந்துவாக அந்த இந்துக்களின் ஒற்றுமைக்காக இந்த நிகழ்ச்சியை இந்து முன்னணியினர் ஏற்படுத்தியிருக்காங்க. அதில் அனைவரும் போய் கலந்துக்கணுங்கிற ஒரு வேண்டுகோளை இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். அரகர் வெற்றிவேல் வீரவேல். திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஸ்கந்தர் மலையினுடைய புனிதம் காப்போம். சுப்பிரமணிய சுவாமியினுடைய அருளை பெறுவோம்.